हमारा गांव में ज़्यादा काम नहीं होता, रोज़ का काम नहीं होता, होता 1 महीना 2 महीना होता, उसका बाद काम नहीं होता। उधर तो रोज़ काम होता है, इसलिए वो उधर आते हैं। சூழலிருந்து வந்து இங்கே 25 வருஷம் ஆகுது. இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அப்போல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னே நல்ல வியாபாரம், நல்ல டிமாண்டு தான் இருந்துச்சு, நல்லா சம்பாதனை இருந்துச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷத்துலேருந்து வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, டிமாண்ட் இல்லை. முன்ன இந்த பொருளாதாரத்துக்கு இப்போக்கி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் அது வெளியே வேலை தெரியாதனால இதிலே அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் பேர் இருக்கோம். நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. आप लोगों का नाम क्या है? मेरा नाम नीलू है। मेरा नाम भी नीलू है। नीलू है। दोनों का नाम नीलू है। तो आप लोग कहाँ से आए हैं यहाँ पे? बनारस से। நாங்கள் வேலூர் சைடு ரெண்டு பேருமே வேலூர் சைடு. இல்லை, இவர் ஒசூர் ஒடிசா से। எவ்வளோ வருஷமா இங்கே கர்நாடகாவில் இருக்கிறீங்க? நான் இங்கே 25 வருஷத்துல இருக்கிறேன். நான் 30 வருஷமாக இருக்குது. मेरा 8-9 साल हो गया। आपको मेरा 2 साल हुआ। 2 साल। आप यहाँ पे क्यों आए हैं? काम करने के लिए। वहाँ से काम बहुत कम चल रहा है इस वक्त। जब से ये लॉकडाउन बीता है ना, तब से लॉकडाउन से काम वो कम होते होते ज़्यादा हो गया, बहुत कम हो गया। अब तो बहुत ज़्यादा कम हो गया है। சூளகிரிலேருந்து 12 கிலோமீட்டர் வில்லேஜ் எங்களுது. அப்போது ஒரு 25 வருஷத்தப்போ நான் அப்போ 5ஆவது தான் படித்தேன். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் வருமானம் இல்லை. அப்போது இந்த பக்கம் வந்தோங்க, அப்போல்லாம் சம்பாதனை இருந்துச்சு, இதெல்லாம் நல்ல வேலை நல்லா தான் நடந்துன்னு இருந்துச்சு, நல்ல வேலை நல்ல சம்பாதனை இருந்துச்சு. मतलब खेती बाड़ी नहीं तो घर का काम होता ऐसा ही, और ज़्यादा दूसरा काम नहीं होता। अच्छा, तो वहाँ पे लूम नहीं वो नहीं। तो ये लूम चलाना आपने नहीं, सूरत से भैया सिखाया, मैं उधर पहली बार आया, मेरे को भैया ही उधर सिखाया है। सुबह 6 बजे उठना है, उसके बाद जो 6-6:30 बजे 7 बजे काम करा जाता है। उसके बाद रात को 9 बजे तक काम करते हैं। 8-10 घंटे हो जाएगा। 10 घंटे से ऊपर होता है। ஒரு நாளைக்கு 2த்துல ஒரு புடவை 1.5 புடவை ஓட்டுங்க. கரண்ட் இருந்தால் 1.5 ஓடும், கரண்ட் இல்லைன்னா ஒரு புடவை வரும். ஒரு புடவைக்கு வந்து 240 ரூபா 250 ரூபா. ஒரு நாளைக்கு மொத்தமாக வந்து ஒரு 500 600 கரண்ட் இருந்தால் ஒரு 600 சம்பாதிக்கலாம், இல்லைன்னா மினிமம் ஒரு 500 அவ்வளோதான். இப்போது அந்த 12 14 15க்கு போகும்போது விலை ஏறுது, எங்களுக்கு விலையே ஏறல புடவை. அப்போது அந்த 2005-10 என்ன புடவைக்கு கூலி கொடுத்தாங்களோ அதே தான் இன்னி வரைக்கும் கொடுத்துருக்கேன். புடவை விலை ஏற்று கூலி எங்களுக்கு ஏறல, எல்லாமே ஏறிடுச்சு விலை. வெளியில் ஒரு டீ கூட 5 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் ஆயிடுச்சு, 20 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதே கூலி தான் இது வரைக்கும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது கரண்ட்டில் வேலை செய்யறதுனால. ரத்தம் கொஞ்சம் கம்மியாகுது, கையெல்லாம் வயசாக வேலை செய்ய முடியறதில்ல. இந்த வயசில் வேலை செய்யலாம், வயசாக முடியறதில்ல. சவுண்டு எஃபெக்ட் கொஞ்சம் நம்மளுக்கு காது கொஞ்சம் கம்மி தான் கேட்குறது இந்த சவுண்டால். அதை விட்டு கண்ணு தெரியல, அதுதான் கண்ணாடி போட்டுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்? ரெண்டுத்துக்கு தான் போவோங்க, கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட்டுக்கு போவோங்க. முன்ன கூட உடம்பு சரியில்லாத தான் இருந்துட்டு வந்தேன், நிமோனியா வந்துட்டு. நான் பார்த்து முன்னே ப்ரைவேட்டு இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்சிடி இருக்கிறதுனால ஆயுஷ்மான் கார்டில் போயிட்டு பார்த்தேன். 20,000 ஆச்சு, நிமோனியா வந்துச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி நிமோனியாலாம் வந்துட்டு ஒரு வாரம் லீவ் எடுக்கும்போது ஒரு மாதம் ஒரு மாதம் வரல. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தேன். இப்போ அந்த ஒரு மாதம் இதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க? சம்பளம் கிடையாது, நீங்கள் வேலை செஞ்சால் தான் ஃபீஸு, அந்த ஃபீஸ் அறுத்தா தான்
எதுவும் ஓனர் ஹெல்ப் பண்றது இல்லைங்களா? ஒரு மாசம் இதுதான் இது மட்டும் தான். கேட்டால் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல, மறுபடியும் பிடிச்சிக்குவாங்க. तो यहाँ पे कुछ गवर्नमेंट स्कीम है क्या? नहीं ऐसा कुछ भी नहीं है। वो मैं जब से कुछ ऐसा गवर्नमेंट का हेल्प नहीं आया कुछ भी। हम लोगों को नहीं मिली कुछ भी नहीं, किसी भी तरह से नहीं। मतलब स्कीम के बारे में बताया भी नहीं गया। नहीं, ऐसा हम लोगों को नहीं। हाँ मुफ्त तो अभी वो 200 या 100 LED वो फ्री किया था ना, वो हमारा वो मालिक का होगा ना, हमको आपको हमारा कुछ भी नहीं। उनका कुछ லோன் வாங்கத்தே நிறைய பேர் நாங்கள் இந்த வேலை செய்யறதுனால எனக்கு சைன் போடுறது வரல. ஜாமீன் பேங்க்கில் சாட்சி கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு சைன் போடவே வரல. ஏன்னா அவங்க தறி ஓட்டுறாங்க, அவங்க கட்டலைன்னா அப்புறம் நம்மளை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சைனுக்கே வரல. ஏன்னா வேறதுக்கு கடன் வாங்குறதுக்கு கேட்கல, படிக்க வைக்கிறதுக்கே வந்து ஒரு சாட்சிக்கு சைன் போடுங்க பேங்க்கில் என்ன போட யாருமே முன் வரல. அது நிறைய கஷ்டங்குது. ஆட்டோக்கார் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களாம் பேசி அவங்களுக்கு சங்கம் இது யூனியன் இதுக்கு வந்து சங்கம் யூனியன் எதுவுமே இல்லை, நாங்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் யாருமே இது பண்ணுறதில்ல. அதனால் யாராவது வேலை கேட்குறவங்களே யாரும் இது இல்லை. இது நிறைய புடவை கட்டுறதில்ல பொம்பளைங்க, பார்சல் சரியாக போகிறதில்ல, எக்ஸ்போர்ட் கம்மியாகிடுச்சு. அப்புறமா தறி நிறைய ஆயிடுச்சு, கூலி கம்மி. அப்போ பொருளாதாரத்துக்கு பரவாயில்லை. 2005 2004 வரைக்கும் ஒரு 10க்குள்ளே அந்த பொருளாதார ஈக்குவல் சரியாக போச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு 300 தறி இருந்துச்சா, 300 தறி மேலே இருந்துச்சு. இப்போ ஒரு 150 தான் இருக்கும். எல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க வேறு வேலைக்கு எல்லாம். இப்போ நிறைய தேடி கண்டுபிடிக்கணும் பேட்டை எங்கே இது. முன்ன அப்படி கிடையாது. தம்சாந்தில் வந்து இறங்கினாவே இது ஃபேமஸே, அந்த இடத்துக்கு தம்சாந்து பேரே வந்து தறி தான். இப்போ வந்து அது அழிஞ்சிட்டு வருது அப்படியே மொத்தமாக. இந்த இதுக்கே வரவானான்னு சொல்கிறவங்க யாரையுமே, இந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே, இந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே அடுத்த தலைமுறை இதில் வரவே கூடாதுன்றாங்க. वो जिधर अच्छा काम मिलता है उधर चला जाता है। मतलब मन लग गया, हम लोग को इधर सेट हो गया, इसलिए कर रहा है। ये काम को छोड़कर दूसरा काम करेगा वो भी चलता है। हाँ पढ़ाई लिखाई में ही ज़्यादा फ़ायदा है। हम लोग को पढ़ाई लिखाई नहीं किया तो ऐसा काम करेगा। आपको पढ़ाई करने के तो ज़्यादा ऊपर जाएंगे, हमारा देश भी आगे जाएगा।